இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் கொஷின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ஸோ 1 மார்க் வந்து எத்தனை கேட்பாங்க, 2 மார்க் வந்து எத்தனை கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 10th சோஷியல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 மார்க்கில் 14 1 மார்க் வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 14 மார்க் வந்து இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியில் வரலாறில் வந்து உங்களுக்கு 5 1 மார்க் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து புவியியலில் உங்களுக்கு 4 1 மார்க் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸில் உங்களுக்கு 3 1 மார்க் கேட்பாங்க. அதுக்கடுத்து பொருளியலில் 2 1 மார்க் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 14 மார்க்ஸ் வந்து வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் வந்து உங்களுக்கு 14 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 10 வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 10 வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு 4 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் ஒரு கொஷின் வந்து இன்சைட் கொஷினாக இருக்கும். அதே மாதிரி புவியியலில் 5 கொஷின் கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு கொஷின் வந்து இன்சைட் கொஷின். அதுக்கடுத்து சிவிக்ஸில் 2 கொஷின் கேட்பாங்க. ஸோ ஒரு கொஷின் வந்து இன்சைட் கொஷின். அதுக்கடுத்து பொருளியலில் 3 கொஷின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 14 கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் 10 எழுதுனா போதும். அதுக்கடுத்து 5 மார்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ வரலாறில் உங்களுக்கு 6 5 மார்க் கேட்பாங்க. அதுக்கடுத்து புவியியலில் 4 5 மார்க் கேட்பாங்க. ஸோ சிவிக்ஸில் வந்து 2 5 மார்க் கேட்பாங்க. பொருளியலில் 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 14 கொஷின்ஸ் வந்து இப்படி தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து 8 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஆர்பி கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஏஆர்பி கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிலையும் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்த கொஷின் ஹிஸ்ட்ரி ஆர் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8 மார்க்கில் மேப் வந்து ஸோ புவியியலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் வந்து எப்படி கேட்பாங்க, 2 மார்க் வந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஷின்ஸ் வச்சு ஸோ எதில் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ஒரு 12 மார்க் வந்து எடுக்க முடியும். மீதி 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இன்சைட் கொஷின்ஸ்லேருந்து கேட்கலாம். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 2 மார்க்கையும் கம்ப்ளீட்டாக வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 கொஷின்ஸ் 20 மார்க்ஸ் வந்து இதில் வரும். 1 மார்க்கில் 12. ஸோ 32 மார்க் வந்து இதில் எடுத்துடலாம். அதுக்கடுத்து 5 மார்க்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க்கு 10 கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து நல்லா எழுதுனீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து பாஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எழுத முடியும். அதுக்கடுத்து மேப் வந்து பார்த்துக்கோங்க.